நான் நைட்டே 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசு காஃபி டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஊற வச்சு வச்சிருங்க. இது பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சிங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும். 1 லிட்டர் பாக்கெட் பால் எடுத்து பாத்திரத்துல ஊத்திக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பாலை கொஞ்சம் சுண்ட வைக்கணும். பெரிய பாத்திரமா இருந்தாதான் பொங்கி பொங்கி வெளியில வராது. ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. பொங்கி வரும்போது அடுப்பு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு ஒரு கரண்டி உள்ள போட்டுருங்க. அப்பப்போ மீடியம் ஃபிளேம் சிம் மாத்தி மாத்தி வச்சு நீங்க 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டரா சுருக்கணுங்க. இதுவும் அந்த பாதாம் பிசன் ஊற வச்சுட்டு உடனே நான் இந்த பாலையும் நைட்டே ப்ராசஸ் பண்ணிட்டேன். இந்த பாலை அடுப்புல வச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் 3 பேருக்கு சப்பாத்தி போட்டுட்டேங்க. அதுக்குள்ள பாலும் ரெடி ஆயிருச்சு. 1 லிட்டர் பால் இப்ப 1/2 லிட்டர் ஆயிருச்சு. இது 4 பேருக்கு சரியா. இன்னொரு கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க இப்ப அவைலபிளா இருக்கிற பிரவுன் சுகர் கூட சேர்த்துக்கலாம், இல்ல கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க. கருப்பட்டி சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு பால் ஊத்திக்கலாம். நான் வந்து இந்த சுகரை கேரமலைஸ் பண்ணிருக்கேன் இந்த கலருக்காக. இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப பால் நம்ம சுண்ட வச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அதை வந்து இது கூட ஊத்துறேன். ஊத்தும் போது கொஞ்சம் பொறுமையா ஊத்துங்க, ஏன்னா படப்படம் தெரிக்கும் சூடா இருக்கிறதுனால பாத்திரம். இப்ப அந்த கேரமலைஸ் பண்ண சுகர் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கு. அப்படியே இந்த பாலோட வைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும், ஆறவும் செஞ்சிரும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருங்க. இதுல பிளேவருக்கு ஏலக்காய் தூள் எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்ப அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பாருங்க, பாதாம் பிசின் சூப்பரா ஊறி வந்திருக்கு. எவ்வளவு ஆயிருக்கு பாருங்க. இதுவே 4 பேருக்கு சரியா இருக்கும். பாலும் சூப்பரா ஜில்லுன்னு ஆயிருக்கு. நல்லா கெட்டியாவும் இருக்கு. பாத்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும் பால். அப்பதான் ஜிகிர்தண்டாக்கு சூப்பரா இருக்கும். இப்ப டம்ளர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பாதாம் பிசின் சேர்த்துட்டு நன்னாரி சர்பத்தோட சிரப் இருக்கு பாருங்க, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ரோஸ் மில்க் சிரப் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் பிளேவர்ல இருக்கும். அவ்வளவுதான். அந்த டம்ளர் நிறைச்சு அந்த சில் பாலை ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சு பாருங்க. அப்படியே அமிர்தமா இருக்குங்க. இந்த வெயிலுக்கும் அதுக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெனிலா ஐஸ்கிரீம் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்கூப் அப்படியே மேல வச்சு கொடுத்து பாருங்க. கடையில வாங்குற மாதிரி அதே டேஸ்டோட சூப்பரா இருக்கும். கடையில வாங்கினா எவ்வளவு காஸ்ட்லிங்க. இதை நம்ம வீட்லயே ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கலாம்.